பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காத்தபுரம் அருகே வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் சாதனங்களை உற்பத்தி செய்யும் சாம்சங் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் 5000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இங்கு பணியாற்றி வருபவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும், 9 மணி நேரத்திற்கு பதிலாக 8 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்று, பணியின் போது உயிரிழந்தால் முறையான இழப்பீடு வழங்க வேண்டும் என 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை வேலைக்கு செல்ல மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 7 தினங்களாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் 3 கட்டமாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியுற்ற நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தேரடி பகுதியில் இருந்து இந்த சாம்சங் தொழிற்சாளர்கள் CITU அமைப்பை சேர்ந்த முத்துக்குமார் தலைமையில் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்து 9:30 மணி அளவில் கிளம்ப சென்றிருந்தனர். அப்பொழுது CITU சங்க தலைவர் முத்துக்குமாரை காஞ்சிபுர காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். மேலும் சாம்சங் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி விஜயன்.